கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இரட்டிப்பான ஆசிர்வாதம். யோபு 42 அதிகாரம் 10 அவர் யோபுக்கு இருந்தனவற்றையெல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். பிரியமானவர்களே, இறைவன் இன்று நம்மை இரட்டிப்பான நன்மைகளால் ஆசீர்வதிப்பேன் என்கிறார். வேதத்தில் யோபு உத்தமனும் இறைவனின் பார்வையில் நீதிமானாயிருந்தான். அவருக்கு 10 பிள்ளைகள் மற்றும் ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. சத்துரு யோபுவுக்கு விரோதமாக எழும்பி அவரை சோதனைக்கு உட்படுத்தினான். அதன் நிமித்தமாக அவர் தன்னுடைய பிள்ளைகள், சொத்துக்கள், உடல்நலம் எல்லாவற்றையும் இழந்தார். அந்த வேளையிலும் இறைவன் யோபு இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக திருப்பி கொடுத்து யோபுவை ஆசிர்வதித்தார். யோபு இந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் எப்படி பெற்றார் தெரியுமா? அவர் வாழ்விலும் இறைவனை தேடினார், தாழ்விலும் இறைவனோடு இருந்தார். நாமோ இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கும் போது துதிப்போம், துன்பங்களை கடந்து வரும்போது முறுமுறுப்போம். அதனால்தான் நம்மால் ஆசிர்வாதங்களை பெற முடியவில்லை. நாம் எல்லாவற்றையும் விட அதிகமாய் இறைவனை நேசிக்க வேண்டும். என்ன நடந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய அனுமதி இல்லாமல் நம் வாழ்வில் எதுவுமே நடக்காது. நம் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நம் நன்மைக்கே என்று நாம் இறைவனை முழு நம்பிக்கையோடு விசுவாசித்தால் அவர் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தால் நம்மை நிரப்புவார். அன்பு இறைவா, நாங்கள் துன்ப வேளைகளில் முறுமுறுக்காமல் யோபுவை போன்று எல்லா வேளையிலும் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இறைவா. ஆமேன்.